ஆவலுடன் புவியோர்க்கு அரிய அரு தொழில் தம்மை அன்போடு காட்டி நின்றே ஆதி பரபிரம்மேனும் அடியழகு பேர் பூண்ட ஐயனவன் அடிபணிகுவான் ஐயனவன் அடிபணிகுவான் ஐயனவன் அடிபணிகுவான் நீரராயேறியும் நீரராயேறியும் நெல்லராச்சைகளும் நீரராயேறியும் நெல்லராச்சைகளும் காருலாம் கோடை சூழ் காணுலாம் பாகையுள் சீருலாம் சிந்தையின் தீரரம் செப்பினார் சீருலாம் அசீரரம் செப்பினார் யாருளார் நின்னலார் ஆதிப்பட்டாரக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆத்மாவே புனித திருத்தலத்திலே திருக்கலம்பகம் இயற்றிய உதீசி தேவர் உலகிய இந்த மண்ணிலே ஜெயபந்து டி.எஸ். ஸ்ரீபாத் அவர்களால் 47 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே துவங்கப்பட்ட இந்த சிவ யாத்திரை விழா இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த துவக்க ஆண்டும் நான் இங்கே கலந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் அப்பொழுது காஞ்சிபுரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம் வகைரா எல்லாருமே நான் மிகவும் அந்த மிகவும் எவ்வளவு வேணாலும் போட்டிலே நான் ஏறக்குறைய நான் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறேன். தீட்சைக்கு முன்பும் தீட்சைக்கு பின்பும் இதில் நான் ஒரு 15 நிமிடங்களில் முடித்து விடலாம் என்று இருக்கிறேன். இது அதிகம், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. இங்கே மறைந்த தேவராஜன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் அந்த விப்பேடு சங்கத்திலே கூட்டுறவு சங்கத்திலே தலைவர், அந்த பஞ்சாயத்திலே தேவராஜன் தலைவர். வேற யாரும் அங்கே அப்பெல்லாம் இல்லை. நான் தெரியும் உங்களுக்கு, நான் சொல்றதை நீங்க சும்மா கோடுதான் காட்டும், நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பெல்லாம் இவங்கெல்லாம் விட்டா ஆள் கிடையாது. நம்ம ஊருங்களில் கிராமத்துகளிலும் அதே போன்றவர்கள் அளித்த வித்வான் மேவி வேணுகோபால பிள்ளை காஞ்சிபுரத்திலே 3 ஆண்டு காலம் நடத்தி அதனுடைய நினைவாக நிறைவு விழா நினைவாக தமிழகத்தின் பல்வேறு அறிஞர்கள் அதிலே தொகுத்து வெளியிட்டார். அது 2வது பதிப்பாக கூட இப்போது ஜெயின இளைஞர் மன்றம் வெளியிட்டிருக்கிறது. ஆற்றுப்படுத்துவதற்கு அவர் சொல்கின்ற அறவுரைகளா என்பதுதான் தலைப்பு. ஆசிரியர் அச்சநந்தி ஜீவகனுடைய அறவழி பயணத்திற்கு அடிப்படையாக அமைந்தாரா, அல்லது அவனை பெற்றெடுத்த விசயமாதேவி தான் அவனுடைய அறவழி பயணத்திற்கு அடிப்படையாக அமைந்தாரா என்பது இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. அந்த தலைப்பிலே சிந்தாமணியை மிக ஆழமாக அகலமாக கற்றுணர்ந்திருக்கின்ற ஆண்டோர்கள் பேசப் போகிறார்கள். அப்படி பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தி. திருமதி லட்சுமி தத்தை சிலப்பதிகாரத்திலே நுழைந்தார்கள். அவர்கள் பேசும்போது எனக்கு சில எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், சில இடர்பாடுகள் எல்லாம் வந்தன. என்றாலும் இன்றைக்கு அது சார்பாக பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏனென்றால் சிந்தாமணிக்கே நேரமில்லை என்னும் போது நான் இங்கே சிலப்பதிகாரத்திற்கு போவது. ஆகையினாலே பின்னாலே ஒரு நாளில் அது பற்றி நான் பேசுவேன் என்கிற ஒரு உறுதியோடு இப்பொழுது இங்கே வாகன வருகிற நண்பர்கள் என் மீது சீற்றம் கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவரும் 7 நிமிடம் தருவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நானே 5 நிமிடங்களிலே முன்னுரையை முடித்தேன், பின்னுரையை 5 நிமிடங்களிலே முடிப்பேன். எனவே எனக்கு 10 நிமிடங்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் 5 நிமிடங்கள். நண்பர் அப்பாட்டராசன் வாதத்தை தொடங்குகிறார்.
அன்னையாகிய விஜயமாதேவியா. ரொம்ப சுலபமான தலைப்பு. ஏறக்குறைய 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 26ஆம் நாள் சாலமன் பாப்பையா தலைமையிலே வீரநாமூரிலே நடைபெற்ற தலைப்பு. அதில் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பங்கு பெற்றோம். ஏறக்குறைய ஒருவர் தவிர, தம்பி ஜீவகன் தவிர என்று நினைக்கின்றேன். என்றால் அப்பொழுது அவர் கொஞ்சம் இளையவர் ஆகையினாலே. இரண்டு தலைப்புகளிலே நாம் ஆராய வேண்டும். அறம் என்பது சமணத்தினுடைய அடிப்படையிலே இரு கூறாக அமைந்திருக்கிறது. ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். இந்த இருவழி பயணத்திற்கு யார் யார் எப்படியெல்லாம் துணை நின்றார்கள் என்பதுதான் இன்றைய ஆய்வு. ஜீவகனுடைய பயணம் மற்ற ஆண்மகனுடைய பயணத்தை நின்று முற்றிலும் வேறுபட்டது என்பதை நம் நடுவர்கள் உரைத்தார்கள். ஏனென்றால் எல்லா குழந்தைகளும் வீட்டிலே பிறந்து ஆயுள் முடிந்தவுடன் சுடுகாட்டுக்கு செல்லும். ஆனால் ஜீவகன் காட்டிலே பிறந்தான். சுடுகாட்டிலே இடுகாட்டிலே பிறந்து வேறொரு பெற்ற தாயும் இல்லை, பெற்ற தந்தையும் இல்லை, வேறொருவர் வீட்டிலே வளர்ப்பு மகனாக வளர்ந்து கடைசியிலே நாம் சொல்லுகிற இந்த வீட்டுக்கு வரவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கபடி வீட்டிற்கு சென்று விட்டார். ஆக அவன் கொண்ட பயணம் இரண்டு. ஒன்று இல்லற பயணம், இன்னொன்று துறவர பயணத்தின் மூலமாக வீடு. இந்த இரண்டு பயணத்திற்கும் யாரால் உதவி செய்ய முடியும் என்றால், இந்த இரண்டு பயணத்தினுடைய தன்மைகளை நன்கு அறிந்து புரிந்து எடுத்து சொல்லி உதவி நிற்கக்கூடிய பான்மையும் தன்மையும் அறிவும் ஆற்றலும் பெற்ற ஒருவரால் தான் முடியும். அத்தனை ஒருவர் குருவாகத்தான் இருக்க முடியும், இல்லைங்களா? ஏனென்றால் இம்மை பயக்குமார் ஈய குறைகின்றார், தம்மை விளக்குமார் தாம் உளராக்குன்றாமல் எம்மை காலத்தும் தொடர்ந்து உதவுவது கல்வி. கல்வி போல் மம்மர் இருக்கும் மருந்து யாம் காணோம் என்று நாளடியார் கூறும். ஆக அந்த கல்வியை யார் தருகிறார்களோ, அந்த கல்வியை சிறப்பாக யார் தருகிறார்களோ, அவர்கள் தான் அறவழி பயணத்திற்கு மிக சிறந்த முறையிலே உறுதுணையாக இருக்க முடியும். இது ஜீவகனுக்கு பொருந்தும். ஏனென்றால் அன்னை பாசத்தின் பிழம்பு. இது திருத்தக்கதை அவர் சொல்வார். எப்ப தெரியுங்களா ஜீவகன் தன்னுடைய அன்னையை சந்திக்கிறான்? 16வது வயசுலங்க. அப்ப ஏறக்குறைய அவனுக்கு 5 கல்யாணங்களே முடித்து விட்டன. அப்போ இல்வாழ்க்கையிலே அவன் 5 மனைவியை மணந்து விட்டான். 5 மனைவியை மணந்த பிறகு 16 வயதிலே தான் தாயை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜீவனுக்கு கிடைக்கிறது. அப்படி என்றால் அந்த 16 வயது வரை அவனுடைய வாழ்க்கை பயணம், ஒரு மனிதனுடைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவருடைய முன்னேற்றத்திற்கு தடைகள் அடிப்படை ஏற்படுவதெல்லாம் அந்த 16க்குள்ளே தான். இது நிதர்சனமான உண்மை, இன்றைய விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆகையினாலே ஓம் சித்தம் நம என்று பசும்பொன் ஓலையிலே செம்பொன்னாலே எழுத கற்றுக் கொடுத்த அச்சனந்தி ஆசிரியர் வில் பயிற்சி அளித்தார், வான் பயிற்சி அளித்தார், குதிரை ஏற்றம் அளித்தார், மல்யுத்தத்தை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தம்பி அவசரப்படாதே, ஓராண்டு பொறுத்திரு, உனக்கு இல்லற கடமையில் இருக்கிறது என்று ஜீவகனுடைய பிறவியுடைய ரகசியத்தை ஜீவகனுக்கு முதல் எடுத்து சொன்னவரே அச்சனந்தி தான். அவருக்கு தான் யாருன்னு தெரியாது. சொன்னவர் யாருங்க? அந்த நாள்ல பாரத போர்ல கண்ணனுக்கு தன் பிறகு யாருன்னு தெரியாது, கண்ணன் தான் சொன்னான். அது போல எந்த காலத்துல ஜீவகனுக்கு தான் யாருன்னு தெரியாது, சொன்னவரே அச்சனந்தி தான். சொன்னது மாத்திரமல்ல, ஓராண்டு பொறுத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த பயிற்சிகள் எல்லாம் அளித்து, தம்பி நீ உன் தந்தை இழந்தானே காமத்தில் மூழ்கி, அந்த அரசை நீ மீட்க வேண்டும், செவ்வரை செருக்கும் நீதியை மனத்தகத்து இருத்தி என்று சொல்லுவார். பகைவரை அழிக்கக்கூடிய நீதியை நீ மனதிலே கொள்ள வேண்டும். அது மாத்திரம் போராது, அப்படி அழித்து விட்டு உன்னுடைய செங்கோல் ஆட்சியை சிறப்பாக நடத்திவிட்டு, இது நிலையான வாழ்க்கை அல்ல, இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையாது என்பதை மனதிலே இருத்தி நற்காட்சி நஞ்ஞானம் நல்லொழுக்கம் என்ற மும்மணியை ஏற்று நீ வீடு பேறு பயணத்தை தொடங்கி வீடு பேர் அடைய வேண்டுமடா தம்பி என்று இல்லற கடமைகளை உறுத்தி அந்த நல்லற கடமைகளை புகுத்தி இம்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டியவன் அச்சனந்திதான். அது அவன் உள்ளத்திலே ஊறியிருந்தது. அவன் பெற்ற வெற்றிகள் அத்தனைக்கும், அது இல்லற வெற்றியாக இருக்கட்டும், அரசியல் வெற்றியாக இருக்கட்டும், துறவர பயணத்தை மேற்கொண்டு ஆன்மப்படலை வெற்றி பெற்றானே முக்தி, அந்த முக்தியாகட்டும் அத்தனைக்கும் அடிப்படை வகுத்தவன் அச்சனந்தி. ஏனென்றால் அதற்குரிய தகுதியும் ஆற்றலும் தத்துவ பயிற்சியும் தான் சுவைக்க அத்தனையும் தனப்பட கொடுத்தவர் என்று திருத்தக்கதை அவர் சொல்லுவார். ஏன் என்று தெரியுங்களா? தான் கொடுத்த மாத்திரம் போராது, அதை எடுத்துக்க முடியாது, வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் 100 பையன் படிக்கிறாங்க, ஒரு கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் எல்லாத்தையும் 100 பேர்
100 வாங்கிட மாட்டான். சில பேர் தான் ஒரு 190, 95, 100 வாங்குவான். ஏனென்றால் வாங்கிக் கொள்ளக்கூடிய கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கணும் பையனுக்கு. அந்த ஆற்றல் நிறைந்தவன் ஜீவகன் நம்பி. அதை சொல்லுவார் அவரு, அந்த அமுதம் அவன் வாசுவை அமுதம் அண்ணன். ஏன் தெரியுமா தொடர் போட்டாரு? வானத்தில் இருந்திருக்கக்கூடிய அமுதமானது எப்படி உயிரை காப்பாற்றுமோ அது போன்று அவனுடைய உள்ளத்தில் அடங்கியிருக்கக்கூடிய அறிவானது அனைத்தும் முழுமையானது, கேடு இல்லாதது, நிறைவானது, குறைபாடு இல்லாதது. யாருடைய அறிவு? இயற்கை அறிவு, ஜீவகனுடைய அறிவு. அதை கொஞ்சம் துணை நின்று ஏற்றிவிட்டார். தொடர் விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் அச்சனை. ஆகையினாலே நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, தேவருக்கும் அசுரருக்கும் 18 வருஷம் போர் நடந்தது. ராமாயண போர் 18 மாசம் நடந்தது. பாரத போர் 18 நாள் நடந்தது. கனகவெஜியனை வென்று கண்ணகிக்கு சிலை வைத்தான செங்குட்டுவர், அவன் கனகவெஜியோடு நடத்திய போர் 18 நாளிகையில் முடிந்தது. ஆனால் ஆனானப்பட்ட கட்டியங்காரனை கொன்று தன்னுடைய மீண்ட ஆட்சியை பெறுவதற்கு ஜீவனுக்கு எடுத்த நேரம் தெரியுங்களா? ஒரே ஒரு நாளிகை, ஒரே ஒரு நாளிகை. ஏன்? அவன் அச்சனன் ஜாதரிடம் பெற்ற வலு, பயிற்சி, ஆன்ம பயிற்சி மாத்திரமல்ல, படைப்பயிற்சி, அத்தனை பயிற்சியும் பெற்று அந்த மன உரியோடு ஓராண்டு காத்திருந்து தன்னுடைய போரிலே வெற்றி பெற்று இழந்த ஆட்சியை பிடித்து 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். 16 வயதிலே அவன் ஓராண்டு பொறுத்திருந்தான். 30 ஆண்டு செங்கோல் நடத்தினான். 45வது வயதில் துறவரை வெற்றி முக்திக்கு சென்றார். பயணத்திற்கும் மிக உறுதியாக இருந்தது. அச்சனந்தி போட்ட அடிப்படைதான். அத்தகைய வாய்ப்பு பிறந்த போதே மகனை இழந்துவிட்ட தாய்க்கு கிடைப்பதற்கு இல்லாமல் போயிற்று. அது அவர் செய்த ஊழ்வினை. இவன் செய்த ஊழ்வினை அப்படித்தான், அம்மா செய்த ஊழ்வினை அப்படித்தான். ஆகையினாலே பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்க. அவன் ஜீவக நம்பி அம்மாவை கட்டி தழுவுறான் 16வது வயசுல. அப்ப அந்த அம்மாவுடைய மார்பங்களிலிருந்து பால் சுரந்து 16 வருஷம் பொறுத்து அவனுடைய உடம்பெல்லாம் நினைக்குதுன்னு தேவர் பாடுவார். என்ன அர்த்தம்? பாசத்திலே மூழ்கியவன் தாய், ஆனால் அறிவை கொடுப்பவன் குரு. குரு சமண சொல்லுது, நீ எவ்வளவு தெரிஞ்சவனா இருந்தாலும் குருவிடம் போய் கேட்டுக்கடா. குருவிடம் கேட்கிற கல்விதான் உயர்ந்த கல்வி, சிறந்த கல்வி, நிறைவான கல்வி, முழுமையான கல்வி. ஆகவே குரு அளித்த கல்விதான் அவனுடைய இல்வாழ்க்கைக்கும் துறவரத்திற்கும் முக்திக்கும் அறவழி பயணத்திற்கும் அடிப்படை என கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அவனுக்கு வழிகாட்டியவர் வாழ்க்கை எப்படி நிலையாமை என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆற்றுப்படுத்தி அவனுக்கு ஒரு எல்லை வகுத்து கொடுத்துட்டான்னு சொல்லிவிட்டார். இப்போ பொருத்தமான நண்பர் பதில் சொல்ல வரார், பார்க்கிறார். அவரும் அந்த 5 நிமிடத்தில் முடிப்பார். ஓம் நமக. அவையை அலங்கரிக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், நிகழ்ச்சியை சிவக்க வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தினகண்டி அடிகளார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆசிரியர் அச்சனந்தியா, அன்னை விஜயமாதேவியா. ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் யார் என்று சொன்னால் அன்னை தான் முதல் ஆசிரியர். அதுக்கப்புறம் தான் தந்தை, அதுக்கப்புறம் தான் குரு. மாதா, பிதா, குரு, தெய்வம், இவர்களையெல்லாம் காட்டக்கூடியவனே அன்னை தான். அவர் என்று அவர் அங்காளித்தார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் கிடைத்த வாய்ப்பை விஜயமாதேவி மிக செம்மையாக பயன்படுத்துகிறார். எல்லாருக்கும் குழந்தை வீட்டில் பிறக்கும், இல்லை ஆஸ்பத்திரியில் பிறக்கும். ஆனால் விஜயமாதேவிக்கு சுடுகாட்டில் குழந்தை பிறக்குது. அகங்கை புறங்கை ஆன போல நல்லா வருந்துறாங்க. அப்ப காடுரை தெய்வம் உதவி செய்கிறது. கட்டியங்காரனுடைய பகையை ஒழித்து இந்த குழந்தையை காப்பதற்கு ஒரு வணிகன் வருவான் என்று
வண்டு வைத்து அலற்றும் பிண்டி மாமனார் கடித்த நன்னூல் உண்டு வைத்து அலையடியும் உணர்விலா நிறையாகி அந்த அருகன் சொன்ன அறங்கள் எல்லாவற்றையும் நன்றாக கற்ற நீ இப்படி வருந்தலாமா? மங்கை நீ நடக்கல் வேண்டும், நன்பொருட்கு இரங்கல் வேண்டும். இந்த நல்ல பொருள் ஒரு வயசுல இருக்கு, இதுக்காக நீ நடக்கணும்னு சொல்லி அனுப்புறான். அந்த தாய் சுடுகாட்டிலே பெற்றுவிட்டு சென்று விடுகிறார். அந்த குழந்தை வளர்கிறது. 7 திருமணங்களை முடித்த 6 திருமணங்களை முடித்துக் கொண்டு விமலையார் இளம்பகத்திலே தான் தாயை சந்திக்கின்றார். 5 திருமணங்கள் கனகமாலையாரோடு முடிந்து விட்டது. அடுத்து விமலையார் திருமணம் நடக்கும் போது அப்புறம் சுரமஞ்சரி, அதுக்கப்புறம் இலக்கண திருமணம். அந்த 5 திருமணங்களுக்கு பிறகு அந்த இடத்துல இல்லறத்திற்கும் அந்த அம்மா வழிகாட்டுறாங்க. ஒரு அரசனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஜீவகன் யார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள், இனி அவனை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு நீ உன்னுடைய பகையை ஒழிப்பதற்காக அரசருடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், சிற்றரசர்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், பேரரசர்களுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன்னா ஏற்கனவே 5 கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் திருமணங்களை செய்து கொண்டு நீ உன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொண்டு உன்னுடைய இல்லறத்தின் மூலமாக உன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொண்டு உன் பகைவனை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். செல்வம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த செல்வத்தின் பெருமை என்ன என்பதை சொல்லி குன்றினாரை குன்றனை ஏறச் செய்யும். ஒரு பொருளும் இல்லாமல் குன்றி போனவர்களை கூட குன்றேறி நிற்க செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தது செல்வம். அந்த செல்வத்தை நீ ஈட்ட வேண்டும் என்று இல்லாத கடமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு 8 திருமணத்தையும் முடிச்சுக்கிட்டு முக்தி இளமகத்தில் அந்த அம்மா செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு மகனையும் மருமகளை எல்லாம் கொண்டு அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு ஆன்ம பயணத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். 15 வயதிலே ஆசிரியர் சொன்னார். ஆனால் எல்லா போகங்களையும் அனுபவிக்கின்ற காலத்திலே மனைவியோடு மக்களோடு குடும்பத்தோடு ராஜ்யத்தோடு இருக்கும்போது அந்த அம்மா பிள்ளையை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் துறவுக்கு போகிறேன் என்ற கருத்தை சொல்லிவிட்டு மகனுக்கு அறிவுரை சொல்லுவார். கருந்தலைகள் வெண்தலைகளால் கிளியா முன்னே நல்லறங்கள் செய்வீர், நற்றவம் செய்வீர், வெளிரிவும் வித்தி பின் வச்சிரம் விளைக்கலாமோ. ஒரு பதரை விளைச்சிட்டு நமக்கு நல்ல பயிர் வேணும் கிடைச்சவங்க கிடைக்குமா? வாழுகின்ற காலத்திலே இந்த உயிர் என்ற இந்த உடம்பிலே உயிர் என்ற அச்சு இருக்கிறது. இந்த அச்சு ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னா வேறு ஒரு அச்சு கொண்டு வந்து இந்த உடம்பை ஓட்ட முடியுமா? இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லி நல்லறத்தை செய், தானத்தை செய், தவத்தை செய், அந்த துறவு மனப்பான்மையை அப்பொழுதே அந்த பிள்ளைக்கு அவர் கூட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு கருத்து சொல்லுவாங்க. மகளே ஜீவகா, உன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை மற்றவர்கள் சொல்லி நீ கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போது நானே சொல்லுகிறேன். உன் தந்தை எப்படிப்பட்டவன் தெரியுமா? காம வலையிலே வீழ்ந்து அவன் வீழ்ந்து போனவன், அழிந்து போனவன். அப்படிப்பட்ட நிலை உனக்கு ஏற்படக்கூடாது என்பதை அங்கே கோடிட்டு காட்டுகிறார். தன் பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லி தன் கணவன் சத்யேந்திரன் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆனானார் என்பதை மகனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியம் யாருக்கு வாய்க்கிறது? விஜயமாதேவிக்கு வாய்க்கிறது. அதையும் அவர்கள் செய்கிறார்கள். தந்தை இப்படியெல்லாம் செயல்பட்டார். அந்த நிலையிலே இருந்து நீ மாறி உன் மனதை பக்குவப்படுத்தி நவநெறியிலே துறவு நெறியிலே உன் பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனைகளை உன்னிடத்திலே வளர்த்துக் கொண்டு உன்னுடைய இல்வாழ்க்கை கடமைகளை முடித்துக் கொண்டு நீ ஆன்ம பயணத்திலே பயணிக்க வேண்டும் என்ற அறிவுரையை வைத்ததனால்தான் கைப்பழம் இழந்த வந்து கட்டியங்கார நோக்கும் என்று அந்த பலாப்பழத்தை ஒரு குரங்கு பறித்து சாப்பிடும் பொழுது காவல்காரன் போய் அதை குரங்கு ஓட்டிட்டு அந்த பழத்தை பறிச்சுட்டு வரும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தன்னுடைய அவசமோகம் கூட இப்படிப்பட்டதுதான். கட்டியங்காரத்திலே இருந்து நான் பறித்துக் கொண்டு வந்தேன், இப்போது என்னிடத்திலே இருந்து யார் பறிப்பார்களோ இது நிலையற்றது என்று உணர்ந்து கொண்டு அவனும் துறவுக்கு செல்ல முற்படுகிறானே. இப்படிப்பட்ட மனப்பக்குவத்தையும் அந்த தாய் ஊக்கினார். பிறந்த குழந்தையிலே இருந்து வாழுகின்ற காலம் வரையிலே அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஜீவனுடைய உள்ளத்திலே இல்லற நெறியையும் துறவர நெறியையும் ஊட்டி அவருடைய ஆன்ம பயணத்திற்கு வழிவகுத்ததிலே முதல் இடம் அன்னைக்குதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தன்னுடைய மகன் முழுமையாக கடை தர வேண்டும் என்பதனாலே தந்தை எந்த வழியிலே போய்
அற்புதமாக எடுத்துக்காட்டி அறம் சார்ந்து நில் என்பதை ஆழமாக எடுத்துச் சொன்னார் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பதில் சொல்ல வருகிறார் திருமதி ராஜகுமார். கடைசியில் குரங்கு இல்லை காவல்காரன் தான் நினைக்கிறேன். மேடையை அலங்கரிக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் சிவ யாத்திரை போகணும் முதற்கண் எனக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, சீவக நம்பியின் அறப்பயணத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் யார்? ஒரு குழந்தை நல்ல நிலைக்கு வரணும்னா தாய் பெற்றெடுக்கிறார், தந்தை வளர்க்கிறார். அதற்கு வழிகாட்டுவது யார்? ஆசிரியர். நம்ம யாரும் உங்க அம்மா எப்படி பெற்றாங்கன்னு கேட்க மாட்டோம். உங்க வாதியார் என்னையா சொல்லி கொடுத்தாருங்க. ஏன்னா சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆச்சாரியர்கள் 39 பாடல்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த 39 பாடல்களும் அவர் என்னென்ன கல்வியை ஜீவகனுக்கு கொடுத்தார் என்பதை குறிக்கிறது. ஒரு கட்டிடம் சிறப்பாக அமைவதற்கு அடிப்படை கடகால் எப்படி இருக்கணுமோ அந்த கடகால அங்க போடுறது நம்ம பார்க்கிறோம். 5இல் விளையாடுறது 50இல் விளையாது. 5க்கு முன்னால சொன்னாலும் தெரியாது. அதனாலதான் 5வது வயசுல 1வது நம்ம சேர்க்கிறோம் நினைக்கிறேன். கல்விக்கு உரிய காலம், கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய காலம். அந்த நிலையிலே அந்த ஆச்சாரியர் அங்கே வருகிறார். நான் பார்க்கிறோம் அவருடைய கல்வி, கொடுக்கப்பட்ட கல்வியை 6 வகையாக போடலாம், 6 வகைப்படுத்தலாம். எப்படி நமக்கு ஆதிபகவான் 6 வகை தொழில்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ பாடம் எடுக்கும்போது சொன்னோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு, எழுத்து எண்ண 2ஐயும் சொல்லிக் கொடுத்தவர்களா? அது இல்லாம 6 வகையான தொழிலை சொல்லிக் கொடுத்தாருன்னா என்ன டீச்சர் புதுசா சொல்றீங்களே? நாம் இன்னும் சொல்லிக் கொடுக்கவில்லை. நம்முடைய செய்திகளை நம்முடைய சகோதரி லட்சுமி சத்தை அவர்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் முன்னாடி வரணும் எல்லாத்தையும் தான் சொன்னாங்க. 2 வழியில சொல்லி முடிச்சுட்டாங்க. அழகா என்னுடைய அணித்தலைவர் சொன்னாரு, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், நெல்லை பரப்பிட்டு எழுத்து சொல்லி கொடுப்போம். அங்க என்ன செய்யறாங்களா, பொன் நவரத்தினங்களால் அமைக்கப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட ஆசனத்திலே ஆசிரியர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு இணையாக குழந்தை உட்கார்ந்திருக்கிறது. இடையிலே நவரத்தின இறைவணக்கம் என்பது இந்த பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற கமிட்டியாருக்கும் மற்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழா நாயகனார் அரகந்த நிலையில் இருந்து சித்த நிலையில் ஏறிய அந்த நிகழ்வுதான் சிவ யாத்திரை என்பது ஒரு பொருள் என்று நினைக்கின்றேன். சிவகதிக்கு யாத்திரை செய்த இந்த நாளிலே சிவகதிக்கு யாத்திரை செய்த ஒரு காவிய நாயகனுக்கு அந்த யாத்திரைக்கு உறுதுணையானது ஆசிரியரா அன்னையா என்ற ஒரு இந்த நிகழ்விலே ஆசிரியர் அனைத்தும் கற்றுக் கொடுத்தார், இல்லை என்னவில்லை, அனைத்து திறன்களையும் வளர்த்துவிட்டார். ஏதுவரை வளர்த்துவிட்டு அவர் தன் வேலையை முடித்துக் கொண்டு போய்விட்டார். அவர் செயல்படும் நேரம் கூட இருக்க முடியவில்லை. சொன்னதை எல்லாம் செயல்படுத்தும் நேரம் இனிதான் வரப்போகின்றது. அந்த நேரத்திலே அவர் உடன் இருக்க முடியவில்லை. ஆனால் செயல்பட்ட நேரத்திலே உடனிருந்து வழிகாட்டி அதை நடத்தி வைத்தவர் அன்னைதான். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் அந்த காலத்தை சில வேலைகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. 16 வருடம் சொன்னதை கூட 6 நாட்கள் நினைவூட்டி செயல்பட
சொல்லி முடிச்சிட்டாங்க. தெரிந்த செயல் வகை எப்படி